friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து The Heart Killers அப்படினா ongoing BL drama தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே வாங்க டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து சுற்றி முற்றி நிற்கிறாங்க. எல்லாரும் உடம்பு கட்டின்னு நிற்கிறாங்க. அதை எல்லாத்தையும் ஒரு ஆள் வந்து பார்த்து எனக்கு அந்த பையன் தான் வேணும்னு ஒரு பையனை கூப்பிட்டு போகிறாங்க. என்ன நடக்குது நாம யோசிச்சுருந்தா ஆக்சுவலாக இங்கே வந்து மேல் ப்ராஸ்டிடியூஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆளை கூப்பிட்டு போய் எது கூப்பிட்டு போக போறாரு, பேசுறத கூப்பிட்டு போக போறாரு. அந்த பையன் கூட சேர்ந்து கசமுசா அப்படி இப்படின்னு பண்ணியிருக்காங்க. இப்போ இவர் வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு போனாங்களே, அந்த பையனோட பேர் வந்து என்னன்னா பைசன். இவன் தான் இந்த கதையில வந்து ஒரு ஹீரோ. இப்ப இவன் வந்து அந்த ஆளு கூட வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்க, இன்னொரு பக்கம் இன்னொருத்த வந்து வெயிட்டர் வேஷம் போட்டு உள்ள வந்து இருக்கான். அவன் பேர் வந்து என்னன்னா பட்டேல். அவனும் இந்த கதையோட ஒரு ஹீரோ தான். இந்த பைசன் ஃபடேல் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ பைசன் இருக்கான ரூம், அந்த ரூம்குள்ள ஃபடேல் வர, ஃபடேல பார்த்தோன்னே பைசன் வந்து வந்துட்டியடா வா வா அப்படின்னு கூப்பிடுறான். அங்க இருந்த ஆள் இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா உங்க ரெண்டுத்துக்கும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தெரியுமா என்ன அப்படின்னு கேட்க, இது பேசுறதுக்கான நேரம் இல்ல, ஆக்ஷனுக்கான நேரம்னு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சாப்பாடு கொண்டு வருவாங்கல்ல, அதுல கன்னை கொண்டு வந்திருக்காங்க. கன்னை வச்சு அப்படியே அந்த ஆளை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. என்னங்கடா இது ஆரம்பத்துல இப்படியா, சரி அடுத்த கதையை பார்ப்போம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ஆளை கொண்டாங்களே, அந்த ஆளை வந்து ஜீப்ல வந்து அள்ளி போட்டு இவங்க வந்து எஸ் ஆகலான்னு பாக்குறாங்க. படையல் வந்து எந்த விஷயம் பண்ணாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கான். ஏன்டா சிங்கிச்சான் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, எவனாச்சும் கூட்டத்துல வந்து இந்த பையன் சிங்கிச்சான் ட்ரெஸ் போட்டு வந்தா சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன மாதிரி கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி வா அப்படின்னு படையல் சொல்ல, ஏன் எனக்கு இந்த ட்ரெஸ் போட கூட உண்மை இல்லையா அடி இவன் வந்து ஓவரா பேசியிருக்கான். டே நீ ரொம்ப ஓவரா பேசுறடா, ரொம்ப பொறுப்பு இல்லாம இருக்க அப்படின்னு படையல் வந்து திட்டுறான். ஆடா போட பொறுப்பாச்சு பருப்பாச்சு, சரி இன்னைக்கு ஃப்ரைடே வெளியே போறேன்னு பைசன் போக, என்னது வெளியே போறியா, இல்ல நீ வெளியெல்லாம் போக கூடாது, வெளியே போலீஸ் வந்து ரொம்ப சுத்திக்கிட்டு இருப்பாங்க, இந்த நேரத்துல போறது ஆபத்து அப்படி ஃபடேல் வந்து தடுத்து நிப்பாட்டுறான். என் வாழ்க்கைய வாழ எனக்கு உரிமை இல்லையா, ஏன்டா இப்படி பண்ற, நீ எனக்கு அண்ணனா இல்ல அப்பாவா, எதுக்கு இப்படி தடுத்து நிறுத்துற, எனக்கு இந்த உரிமை கூட இல்லையா அப்படி இந்த பைசன் பையன் வந்து ஓவரா கொந்தளிக்கிறான். சரி ஆனா லிமிட்டடான டைம் தான், டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துரு, உனக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் கொடுப்பேன், எங்க சுத்திலாம் சுத்திட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு ஃபடேல் சொல்ல, இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த பைசன் பையன் வந்து பைக் டிரைவர்லாம் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிட்டான் போல இருக்கு. அவன் கூட சேர்ந்து ஜல்லுன்னு பறந்துட்டான். இப்படி நம்ம கதையில வந்து ரெண்டு ஹீரோஸ் காட்டிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. அப்படியே கட்டினி அடுத்த சீன்ல வந்து இந்த கதையோட இன்னொரு ஹீரோ அவரை தான் காட்டுறாங்க. கையில டேட்டா அங்க டேட்டா குட்டி ஒருத்தர் இருக்கார்ல, இவர் தான் இந்த கதையோட இன்னொரு ஹீரோ. இவரோட பேர் வந்து என்ன காண்டு. ஆக்சுவலா இவருக்கு வந்து என்னன்னா ஒன் நைட் ஸ்டாண்ட் தான் ரொம்ப பிடிக்கும். எவாஞ்சு கிடைப்பானா சம்பவம் பண்ணிடலாமோன்னு சுத்தி முத்தி பார்க்க, இந்த நேரம் இவர் பக்கத்துல வந்து இன்னொருத்தையும் வந்து உட்காந்து பேசியிருக்கான். அவனோட பேர் வந்து என்னன்னா டைலு. ஆனா ஃபேஷனா ஸ்டைலுன்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் வந்து என்னன்னா, டேய் இது பாருடா இது நல்லா இருக்குல்ல, இதை நான் டேட்டா போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஸ்டைல் கேட்குறான். ஆக்சுவலாக இவன் பேர் வந்து டைல் தான், ஆனால் இவன் வந்து ஃபேஷனாக ஸ்டைல்னு வச்சுக்கிட்டான். நான் வந்து ஸ்டைல்லே கூப்பிடலாம். இவன் கேட்டுக்கிட்டே இருக்க, அந்த காட்டு பையனா சுற்றி முற்றி பார்த்து இருக்கான். ஒன்று தான்டா கேட்குற சொல்லி தொலையண்டா அப்படின்னு ஸ்டைல் கத்துன பிறகுதான், நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஓல்டு மாடலாக தான் இருக்குது, சரிவா என் பார்லர்ப்பா பார்த்து பண்ணி விடலாம் அப்படின்னு காட்டு பையன் வந்து இப்படி பேசியிருக்கான். தம்பி உன் பேச்சிலே ஒரு ஏக்கம் தெரியுது, என்னடா உன் வாழ்க்கை ஒன் நைட் ஸ்டாண்ட் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு, பேசாமல் எவனாச்சும் ஒருத்தரை பார்த்து லவ் பண்ணி வாழ்க்கையை செட்டில் வேண்டியதானே அப்படின்னு ஸ்டைல் வந்து அட்வைஸ் பண்ணா, என்னது லவ்வா கமிட்மெண்டா ரிலேஷன்ஷிப்பா ஏன்டா கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுற அப்படின்னு இந்த கான் பையன் வந்து இப்படி பேசியிருக்கான். என்னது உனக்கு இது கெட்ட வார்த்தையா, சரி என்னமோ பண்ணிட்டு போடா அப்படின்னு இந்த ஸ்டைல் பையன் வந்து சொல்லியிருக்கான். இதான்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மற்றவங்க மாதிரி நீ என் கூட பழகுது இல்லை, அதனாலதான் நீ வந்து எனக்கு இன்னும் நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்க அப்படின்னு கான் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி உனக்கு எப்படி அப்படின்னு கான் கேட்க, நமக்கு தானே நம்ம ரூட்டே வேற அப்படின்னு ஸ்டைல் பையன்னா சட்டை தூக்க, அங்க ரெண்டு மூணு பொண்ணுங்க வந்து ஸ்டைல பார்த்து சைட் அடிக்கிறாங்க. இதான் ஸ்டைல் ஆகும், சரி எனக்கு ஏதாச்சும் பையன் கிடைக்கிறான்னு பாக்குறேன்னு காண்டு சுத்தி முத்தி பார்க்க, இவன் இருக்க அதே இடத்துலதான், அதான் அந்த பைசன் பையன் இருக்கான்ல, அவன் வந்து கேம் விளையாடி இருக்கான். கிடைச்சிட்டான்டா சிக்கிட்டான்டா, எவ்வளவு கியூட்டா இருக்கான், இவன் கூட தான் சம்பவம்னு காண்டு பையன் ஃபிக்ஸ் ஆயிட்டா. உனக்குன்னு எப்படிதான் அமையுதோ சரி கிளப்பு அப்படின்னு இந்த ஸ்டைல் பையனும் இவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோ போறேன்னு இந்த கான் பையனும் போறான். இவங்கிட்ட எப்படி பேசுறேன்னு தெரியலையே அப்படின்னு கான் பையன் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த நேரம் பார்த்து கரெக்டா இந்த பைசன் பையன் இருக்கான்ல, அவன் கேம்ல தோத்துக்கிட்டே இருக்கான். என்னப்பா இது கேம்ல தோத்துக்கிட்டே இருக்க, நான் சொல்ற அட்வைஸை ஃபாலோ பண்ணுன்னு இந்த கான் பையன் வந்து சில அட்வைஸ்லாம் கொடுக்க, பரவாயில்லையே முன்ன பின்ன தெரியாமலாம் அட்வைஸ்லாம் கொடுப்பியா அப்படின்னு இந்த பைசன் பையன் வந்து இப்படிலாம் கேட்கறான். சரி நான் சுத்தி உழைச்சி பேசலாம் விரும்பல, நீ பார்க்க ரொம்ப அழகா தாறுமாறா இருக்க, எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவே இந்த கான் பையன் வந்து மேட்ருக்கு வந்துட்டான். ஏண்டா என்ன பார்த்தவொன்னே இப்படி பேசுறேன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோட இந்த பைசன் பையன் வந்து கொஞ்சம் எகிர்னாலும் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பேசுறேன்னா, சரி இதை அந்த கேம்ல ஆடுறதுக்கு வந்து
ட்ரிக்ஸ் ஏதோ சொல்லி கொடுத்தியே அது நல்லா தெளிவா சொல்லி கொடுத்தீங்கன்னா யோசிக்கலாம் அப்படின்னு இந்த பைசன் பையன் வந்து எடுத்தவொடனே இப்படி சொல்ல இவ்வளவு தானே இதை வந்துட்டேன் பாருன்னு டக்குன்னு என்ன பண்றானா கான் பையனும் சொல்லி கொடுக்க அது பாருங்க கேம்ல ஜெயிச்சிட்டான் பரவாயில்லையப்பா நீயும் கொஞ்சம் வித்த தெரிஞ்சனா இருக்க சரி எங்க வச்சு பேசலாம் சொல்லு 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 அப்படின்னு ஸ்ட்ரைட்டா பைசன் வந்து மேட்ருக்கு வந்துட்டான் சரி உன் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கான் கேட்க இல்ல என் அண்ணன் இருப்பான் வேண்டாம் அப்படின்னு இந்த பைசன் சொல்றான் சரி உன் வீடு அப்படின்னு பைசன் கேட்க இல்ல என் தம்பி இருப்பான் வேண்டாம் அப்படின்னு கான் சொல்றான் என்னடா இது 2 பேர் வீட்லயும் பிரச்சனை இருக்கு சரிடா ஸ்ட்ரைட் ஹோட்டல் வந்து ரூம் புக் பண்ணிட வேண்டியதானே 2 பேரும் ஹோட்டல் புக் பண்ணி போறாங்க அங்க போய் என்ன டீ ஆரம்பரம் உட்காந்து சாகசமா பேச போறாங்க எதுக்கு போவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அதுக்குதான் போயிருக்காங்க என்ன ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்போ பேர் சொல்லு அப்படின்னு லைட்டா கான் கேட்க ஏண்டா இது ஒரு நாள் ராத்திரியோட அப்படியே போகுது காலங்காத்தால எல்லாத்தையும் மறந்துட்டு நீ ஓ வழியில போ நான் ஏன் வழியில போறேன் இதுக்கெல்லாம் எதுக்கு பேரு வாடா அப்படின்னு டக்குன்னு பார்த்தா இந்த பைசன் பையன் வந்து சம்பவத்துல இறங்க இந்தாண்ட எனக்கு தேவைன்னு கான் பையன் இறங்க 2 பேரும் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டாங்க காலங்காத்தால இந்த பைசன் பையன் பார்க்கணுமே சொல்லிக்காம கொல்லிக்காம அவனுக்கு வேகமா போயிட்டான் யாரா இவன் பேய் மாதிரி இருக்கானே சொல்லிக்காம கொல்லிக்காம போயிட்டானே காண்டு பையனுக்கு வந்து லைட்டா காண்டா தான் இருக்கு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு காண்டு வந்து வீட்டுக்கு போக அவன் தம்பி வீட்டுக்குள்ளதான் இருக்கான் டே அண்ணா நைட் என்ன பண்ணிருப்பான்னு எனக்கே நல்லா தெரியும் என்ன சேஃப்டிக்கான விஷயத்தான் யூஸ் பண்ணிக்கோ நான் ஒரு அங்கிள் மாதிரி இருந்து அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காது என்ன புரியுதா அப்படின்னு தம்பி சொல்ல டே வயசுக்கு மீறி பேசுற ஸ்கூலுக்கு போறியா இல்லையா அப்படின்னு அண்ணன் கேட்க போறேன்னு சொல்லிட்டு தம்பி போறான் என்னதான் இருந்தாலும் இந்த காண்டு பையனுக்கு வந்து இந்த ஒரு நாள் நைட்டு தான் பிடிக்கும் அது என்னமோ தெரியல இந்த பைசன் பையனோட பலன்ல இருந்து அவன் மனசு என்னமோ பைசன் பத்தியே யோசிச்சுட்டு இருக்கு அதை பத்தியே யோசிச்சுட்டே பையன் படுத்துட்டான் இவங்க நிறைய இந்த மாதிரி சந்திப்பாயிருக்காங்க அப்படியே கட் பண்ணி இன்னொரு சீன்ல வந்து நேத்து ராத்திரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு ஸ்டைல் பையன் என்னன்னா காண்டு கூட போன்ல வந்து மெசேஜ் பண்ணிட்டு பேசிட்டே போயிருக்கான் இன்னைக்கு ராத்திரி என்னால வர முடியாது அப்படின்னு கான் சொல்ல ஏண்டா அவனை மறக்கிட்டியா அப்படின்னு ஸ்டைல் கேட்டுக்கிட்டே இவன் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான் காரை ஓட்டின நேரத்துல வந்து முன்னாடி வந்த வண்டியை கவனிக்காம இவன் வண்டியை விட்டு ஏத்த இவன் யாரோட வண்டியில ஏத்திருக்கானா அதான்ப்பா அந்த பைசனோட அண்ணே படையல் இருக்கான்ல அவன் வண்டியில தான் ஏத்திருக்கான் ஏங்க உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு ரொம்ப பதறான் ஸ்டைலு ஆனா அந்த படையல் பையன் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆச்சே அவன் கத்துறான் ஏன்டா கரெக்டா வர மாட்டியா குடிச்சிருக்கியா அப்படின்னு கத்த எங்க நான் குடிக்கலாம் செய்யறேங்க ஃப்ரெண்டு கூட டெக்ஸ்ட் பண்ணி தாங்க வந்தேன் அப்படின்னு இந்த ஸ்டைல் பையன் வந்து உண்மையை உணர ஓ இது வேறையா வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு இந்த படையல் பையன் வந்து ஒவ்வொரு நாளையுமே பேசுறான் என்னது போலீஸ் ஸ்டேஷனா ஏங்க இப்படி பேசுறீங்க நான் வேணா ஹெல்ப் பண்றேங்க எல்லாத்தையும் நானே பண்றேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே டக்குன்னு ஸ்டைல் வந்து வண்டி பக்கத்துல போக என்ன வண்டி பக்கத்துல வைக்க அப்படின்னு படையல் டென்ஷன் ஆகுறான் ஆக்சுவலா இப்ப வந்து இவங்க வந்து ஒரு ஆள் வந்து போட்டு தள்ளி உள்ள ஏத்தி கொண்டு வந்தாங்களே அந்த ஆளே இப்ப வண்டிக்குள்ளதான் இருக்காரு இவன் போய் வண்டியை டச் பண்ணா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும்ல அதனால இந்த படையல் பையன் வந்து தடுக்கிறான் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை நீ என்ன மெக்கானிக்கா கரெக்டா எங்க ரிப்பேர் ஆயிருக்கு கரெக்டா சொல்ற அப்படின்னு இந்த படையல் பையன் வந்து கேட்க ஆமாங்க மெக்கானிக் தாங்க ஸ்டைல் மெக்கானிக் ஷாப் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உதவினா வேணா அந்த கராஜில் வந்து என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கூட ஹெல்ப் பண்ணி தாரீங்க அப்படின்னு ஸ்டைல் பையன் சொல்ல சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படையலும் இப்போதைக்கு இங்க இருந்து எஸ் ஆயிட்டான் அடுத்த நாள் காலங்காத்தால வந்து படையல் பையன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான் போல இருக்கு பாருடா போலீஸ் இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பெருசா இந்த கொலையில வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல போல இருக்கு அப்படின்னு படையல் சொல்ல எப்படி கிடைக்காதுல்ல நாம இப்பதான் சேஃப்டியா இருக்கோம்ல அப்படின்னு இந்த பைசன் பையன் வந்து கொஞ்சம் எப்ப பார்த்தாலும் ஒரு விளையாட்டுத்தனமாவே இருக்கான் ஏன்டா அப்படி விளையாட்டுத்தனமா இருக்க எப்பயுமே எல்லா நேரத்துலயும் உஷாரா இருக்க கத்துக்கோ நம்ம எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோன்னு உனக்கு தெரியுதா இல்லையா எல்லாம் நீ பண்ண பிரச்சனையாலதான்டா அப்படின்னு படையல் சொல்றான் அப்படி என்ன பிரச்சனை இந்த பைசன் பையன் பண்ணிருக்கானா இவன் குடிச்சிட்டு பார்ல வந்து பாட்டு பாடியிருக்கான் பாட்டு மட்டும் இல்ல கையில கன் வச்சிருக்காப்ல கண்ணை வச்சு மேல சுட இவன் வச்சிருந்தது தீபாவளி கண்ணு இல்ல உண்மையான கண்ணு இதை பார்த்தோடனே படையலே பதறிட்டான் இதை பார்த்த படையல் வந்து பதறி போய் டக்குன்னு பைசன் வந்து அங்க இருந்து தூக்கிட்டு போயிருக்கான் ஏண்டா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உண்மையான கண்ணை வந்து வெளியே யூஸ் பண்ணினா நம்ம சந்தேகம் சொல்லிருக்கணும் இல்லையா அப்படின்னு படையல் வந்து ஓவரா ஆவேசப்பட ஏன்டா ஆவேசப்படுற எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லை பேசாம நம்ம வந்து பிரேக் எடுத்துக்கலாம் என்ன வாழ்க்கை இது அப்படின்னு பைசன் பையன் வந்து இப்படிலாம் கேட்க எனக்கு பிரேக் எடுக்கிறதா இந்த வேலையை வந்து கொடுத்தது யாரு நம்ம அம்மாடா நம்ம ஒன்னும் நல்லவங்களை போட்டு தரல இந்த மாதிரி ட்ரக் விற்கிறவங்க இல்லீகலான வேலை பண்றாங்களா அவங்களதான் போட்டு தள்ளுறோம் இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது இதுல பிரேக்குங்கிற விஷயத்த வந்து நீ எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்னு படையல் பையன் வந்து ஓவர் ஸ்ட்ரிக்டா பேசுறான் என்னடா இது ஜஸ்ட் ஒரு வருஷமாச்சும் எனக்கு வந்து நானா வாழணும்டா ப்ளீஸ்டா
அப்படின்னு என்னதான் இந்த பைசன் பையன் கேட்டாலும் அதெல்லாம் கனவுலதான் நடக்கும். போ 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 போய் கண்ணாடி தொட அப்படின்னு சொல்லி படையல் பையன் வந்து இவனை வெளியே அனுப்பிவிட்டான். என்னடா வாழ்க்கைன்னு இந்த பைசன் பையன் புலம்பிக்கிட்டு கண்ணாடியை துடைக்க இவனை யாரும் வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்றத விட இவனை மறைமுகமா போட்டோ வேற எடுக்காங்க. யார் என்ன ஏதுன்னு தெரியலையே, போ போ பாப்போம் அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த கான் பையன் வந்து ஸ்டைலா பார்க்க போகிறான். ஸ்டைல் வந்து காட்ட பார்த்தவனே என்னடா இது கார் புதுசா இருக்கு, இங்கதான் திருட்டு வந்து என்ன அப்படின்னு காட்டு கேட்க ஏய் என்ன பேசுற, இது என்னோட அப்பாவோட வண்டி, நான் திருடுற வேலையில விட்டு பல மாசம் ஆகி போச்சுப்பா, என் கை ரொம்ப சுத்தம் அப்படின்னு கான் சொல்றான். நம்ப முடியலையப்பா. சரி நேத்து ராத்திரி என்னாச்சு 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 அப்படின்னு ஸ்டைல் வந்து ரொம்ப ஆர்வமா கேட்க அத விடுறா அவனை பாரு வந்தான் படுத்தான் போயிட்டான் அப்படின்னு காண்ட் வந்து ரொம்ப ஏக்கமா பேசுறான். தம்பி நீ என்ன ரொம்ப ஏக்கமா பேசுற, லவ்ல ஏதாச்சும் விழுந்துட்டே என்ன அப்படின்னு இந்த ஸ்டைல் பையன் வந்து கேட்க அதெல்லாம் இல்லடா, ஆனா ஏதோ உன்னை போட்ட மனசுல உறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு காண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு யாரோ கால் பண்ண என்னடா நேத்து ராத்திரி ஒருத்தன் கூட வந்து சம்பவத்துல பண்ணியே அவன் தான் கால் பண்றானா அப்படின்னு ஸ்டைல் கேட்கறான். இது அவன் இல்லடா வேற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிட்டு போன் பேச போயிருக்கான். ஸ்டைலுக்கு என்னன்னு தெரியல, இந்த காரை பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சி போச்சு, இவன் காரையே பார்த்து இருக்கான். இப்போ இந்த கான் பையனை வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டது யார் தெரியுமா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர். என்ன சார் அதான் எல்லா கேஸும் கிளியர் ஆயிடுச்சுல அப்படின்னு கான் கேட்டா தம்பி இரு சொல்றத முழுசா கேளு, இப்போ உன் மேல இருக்க சில கேஸ் தான் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கு, முழுசா நீ ஒரு கிரிமினலே இல்லாம ரெக்கார்டை மாத்தோம்னா அதுக்கு நீ வந்து சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்ல இதை கேட்டோடனே காண்டுக்கு பதறுது. நான் சொல்றத முழுசா கேளு, சில முக்கியமான புள்ளிகளை ஒரு 2 பேர் போட்டு தள்ளுறாங்க, அவங்கள நீ கையங்களும் பிடிக்கணும் அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்ல சார் அதை நீங்களே பண்ணலாம்ல சார் அப்படின்னு இவன் கேட்குறான். இருடா அவங்கள மட்டும் பிடிக்கிறது என்னோட எய்ம் கிடையாது, அவங்களுக்கு மேல ஒரு பெரிய புள்ளி இருக்கும், அந்த பெரிய புள்ளி தான் இவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. அந்த பெரிய மீனை பிடிக்கணும்னா இந்த சிறிய மீனை வந்து வழக்குள்ள நான் வந்து இழுத்தே ஆகணும், அவங்கள வழக்குள்ள இழுக்கணும்னா அதுக்கு எனக்கு ஒரு புழு தேவை, அந்த புழுவே நீ தான்டா, எப்படியாச்சும் அவன் பக்கத்துல நீ நெருங்கியே ஆகுற அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க. முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கான் கேட்க அவ்வளவுதான் உன் மேல இருக்க கேஸ்லாம் ரீஓபன் பண்ணி உன்னை உள்ள தள்ள வேண்டியதான் அப்படின்னு அவர் கூலா பேச இப்ப கான் பையனுக்கு வேற வழியே இல்லை, இவன் தம்பியை வேற வேதான கவனிச்சுக்கணும். சரி சரி நான் கண்காணிக்கிறேன் அப்படின்னு எப்படியோ இவன் ஒத்துக்கிட்டான். யாரை கண்காணிக்கணும் போலீஸ் ஆஃபீஸர் வந்து போட்டோவெல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க. இவங்க 2 பேர் மேல தான் ஆல்ரெடி டவுட்டே இருக்க போல இருக்கு. அந்த போட்டோவை பார்த்தோன்னே இந்த கான் பையன் வந்து என்னது இவனா சிக்கிட்டான்டா, இவனை எப்படிதான் நெருங்குன்னு தெரியாம நானே தவிச்சுக்கிருந்தேன், மழையில வந்து சிக்கிட்டானே அப்படின்னு கான் பையனுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஸ்டைல் பையனை காட்டுறாங்க, இவன் நாட்டுக்கு பாட்டு போட்டு தங்குனாங்க, அவங்க அப்பா கத்துறாங்க, அது கூட கேட்கல, என்ன லூசு போயில என்னடா பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் கத்த எப்பா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டைல் டைல் சொல்லாதீங்க, அதை கேட்கும் போது டை டைன்னு கேக்குது, ஸ்டைல் 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 ஸ்டைலா கூப்பிடுங்க அப்படின்னு இவன் சொல்ல என்னத்த ஸ்டைலோ சரி கராஜ கவனிச்சுக்கோ பாட்டு போட ஆடாத நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலோட அப்பா வெளியே போக இவர் இப்படிதான் பாட்டை போட்டு ஆட வேண்டியதானே ஸ்டைல ஆடுறான். இந்த நேரம் பார்த்து கரெக்டா ஃபடல் இருக்கார்ல அவர் கார் ரிப்பேர் பண்ண இங்கே வர டான்ஸ் ஆடிட்டே வந்து ஸ்டைல் பையன் வந்து கரெக்டா அவன் மேலேயே மோதுறான். அட நீங்களா வரமாட்டீங்கன்னு நினைச்சு வந்துட்டீங்களே அப்படின்னு ஸ்டைல் பையன் வந்து ஓவர் எக்ஸைட் ஆக ஆமா காரை இடிச்சு விட்டு என்ன ஓவர் வந்து பேசிக்கிட்டு இருக்க, சரி நீதான் சரி பண்ணும் அப்படின்னு ஃபடல் சொல்றான். ஓகே இன்சூரன்ஸ் கொடுங்க அப்படின்னு இவன் கேட்க இல்ல அப்படின்னு ஃபடல் சொல்றான். சரி இந்த காரை வாங்கியிருப்பீங்களா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அதையாச்சும் கொடுங்க அப்படின்னு இந்த ஸ்டைல் பையன் கேட்க அதுவும் இல்ல அப்படின்னு இந்த ஃபடல் பையன் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யாரா நீங்க அப்போ என்ன திருடிட்டு வந்திருக்கு அப்படின்னு இந்த ஸ்டைல் பையன் கேட்க எவ்வாறு உனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, இடிச்சது நீ, அது மட்டும் இல்லாம டெக்ஸ்ட் பண்ணிட்டே வந்திருக்க, ஒரு பீர் அடிச்சிருக்க, எல்லா மிஸ்டேக்கும் ஓ மேலதான் இருக்கு, போலீஸ் கிட்ட போய் பேசணும் ஏன் அவ்வளவுதான் அப்படின்னு இந்த ஃபடல் பையன் வந்து இப்படி ஓவரா பேச ஓகே ஓகே ரிலாக்ஸ் 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 பண்ண மாட்டேன்னு சொல்லியே பண்றேனே அப்படின்னு இந்த ஸ்டைல் பையனும் அடங்கிட்டான். காரை போய் உள்ள போய் செக் பண்ணி பார்க்க அதுல இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கான ஏதோ ஒரு பின் இருக்கு, இந்த பின் நல்லா இருக்கு அப்படின்னு இந்த ஸ்டைல் பையன் வந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டான். இப்போ இந்த கான் பையனுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களே அந்த அசைன்மெண்ட் பண்றதுக்காக இந்த கான் பையன் எங்க போறான்னா அந்த பைசன் வச்சிருக்காங்களே ரெஸ்டாரண்ட் அங்க போக டேய் நீயா அப்படின்னு பைசன் வந்து சாக்காகிறான். எப்பா என்னோட இந்த பார்லர் வந்து டேட்டோ பார்லர் வந்து பக்கத்துல இருக்கு, அதான் நான் இங்க சாப்பிட்டு போலான்னு வந்தேன்னு கான் பையன் வந்து கேஷுவலா பேசுற மாதிரி பேசுறான். இவன் உண்மையிலேயே கேஷுவலாக தான் வந்தானா அப்படின்னு பைசனுக்கு வந்து லைட்டாக சந்தேகமாக தான் இருக்கு. சரி 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 எதுக்குப்பா சந்தேகப்படுற, எனக்கு வேணுங்கிறத கொண்டு வா அப்படின்னு இந்த கான் பையனுக்கு சொன்னேன். அவ்வளோதான் இந்த பைசன் பையனுக்கு சமைக்கவும் தெரியாது, படையல் கால் பண்ணால் அட்டனும் பண்ண மாட்டேக்கான், கைக்கு வந்து சமைச்சு கொடுக்குறான்னு இந்த பைசன் பையனும் சமைச்சு கொடுக்குறான். அது வாயிலே வைக்க முடியல கர்மமாக இருக்கு, இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு
காண்டு பையன் வந்து எப்படியோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம்ப்பா ஹோம் டெலிவரிலாம் இருக்கா அப்படின்னு இந்த கான் கேட்க, இல்ல நீ வேணும்னு ஆசைப்படினா வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு இவன் சொல்றான். ரெண்டு பேரும் கொஞ்சம் டபுள் மீனிங்கா பொடி வச்சுதான் பேசியிருக்காங்க. சரிப்பா, உனக்கு ஆஃபர் நான் ஏதாச்சும் கொடுக்கணும்ல, நீ என் கூட டேட்டுக்கு வெளியே வருவியா, நீ கேட்குற எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு டபுள் மீனிங்ல இந்த காண்டு பையன் பேச, ஓ ஓ அவ்வளவு தூரம் வந்துருச்சான்னு பைசன் பையனும் கேட்க, இப்படியே என்ன மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு ஏதோ ஒரு நாள் ராத்திரி தான் பழகிருக்காங்க, ஏதோ பல வருஷம் பழகின மாதிரி இவங்க கிஸ்ஸா கொடுக்க பக்கத்துல போக, அதுக்குள்ளே இந்த படையல் போயிருக்காம்ல அவன் வேற வந்துட்டான். வந்தவனுக்கு டென்ஷன் ஆகுது. யாடாவே என்ன என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு படையல் டென்ஷன் ஆகுது. அது ஒரு நாள் ராத்திரி தான்டா, அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, அவன் ஜஸ்ட் சும்மா தான் வந்திருக்கான் அப்படின்னு பைசன் பையன் வந்து சமாளிக்க, எனக்கு என்னமோ அப்படி தெரியல, யாரையும் நம்பாத, நம்ம தொழில யாரையும் நம்ப கூடாது அப்படின்னு இந்த படையல் பையன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறான். படையலுக்கு இதெல்லாம் பிடிக்காத உங்களுக்கு அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து நம்ம ஸ்டைலோட கராஜ் தான் காட்டுறாங்க. எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டான் போலக்கு. பழைய பார்ட்ஸ்லாம் எடுத்துட்டு புது பார்ட்ஸ் வச்சுன்னு ஸ்டைல் சொன்னதை கேட்டோட படையல் டென்ஷன் ஆகிறான். யார் கிட்ட வச்ச அப்படின்னு படையல் வந்து ஓவரா டென்ஷன் ஆகுறான். ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க, நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கேன், அதை மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் காட்டணுமே அப்படின்னு இவன் சொல்ல, அது என்னத்துல காட்ட போற அப்படின்னு படையல் கேட்கிறான். அவன் ட்ரெஸ் ஓப்பன் இன்னும் கருமத்துல பண்ற அப்படின்னு படையல் டென்ஷன் ஆக, இருங்க அங்க காட்டுறேன்னு இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கான பின் இருக்கும்ல அதை குத்தி வச்சிருக்கான். யாரோ கேட்டு அங்க குத்தி வச்ச, எடுறா எடுத்து குடுறா அப்படின்னு படையல் கேட்கிறான். வேணா வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு ஸ்டைல் இப்படி பேச, எடுக்கிறேன்டா எடுக்கிறேன் அப்படின்னு படையல் வந்து எடுக்க போறான். அதுவே குத்த கூடாத இடத்துல இருந்து குத்திருச்சு போல இருக்கு. ஏன்டா பார்த்து எடுக்க மாட்டியா அப்படின்னு ஸ்டைல் கத்துனா, எனக்கு இதுதான் வேலை போல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு கிளம்பி போயிட்டான். படையல் பையனை அவ்வளவு சீக்கிரம் அசைக்க முடியாது போலயே. அப்படியே கட் பண்ணி அரசியல வந்து இந்த காண்டு பைசனு இவங்க வெளியே போறாங்க. வெளியே போகும்போது லைட்டா பேசுறாங்க. எப்போ ஓ வயசு என்ன அப்படின்னு பைசன் கேட்க, என் வயசு தானே, என்னோட வயசு 29 அப்படின்னு கான் சொல்றான். 29 எனக்கு 24 அப்படின்னு பைசன் சொல்ல, எனது 24 அப்புறம் உங்க தம்பின்னு கூப்பிடட்டுமா அப்படின்னு இவன் கேட்க, ஏன்டா தம்பின்னு கூப்பிடுற, அதெல்லாம் தேவையில்லை, எனக்கும் உன்னை பத்தி தெரியாது, உனக்கும் என்னை பத்தி தெரியாது, முழுசா தெரிஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பை முடிவு பண்ணிக்கலான்னு இவங்கெல்லாம் இப்படி பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு பார்க் தான் வந்திருக்காங்க. சுத்தி முத்தி ஒரே தண்ணியா இருக்கு. ஏன்னா உனக்கு பீச்னா பிடிக்குமா என்ன, தண்ணி இருக்க இடமா பார்த்து கூட்டு வரியே அப்படின்னு காண்டு கேட்குறான். ஆமா, என் வீடே ஒரு பீச் பக்கத்துல தான் இருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு பைசன் சொல்றான். ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காதுடா. ஏன் தெரியுமா, சின்ன வயசுல நான் வந்து தண்ணியில வந்து ரொம்பவே தத்தளிச்சிருந்தேன், யாருமே என்னை வந்து காப்பாற்ற வரல, அன்னையிலேருந்து எனக்கு வந்து பிடிக்கவே செய்யாது அப்படின்னு இந்த காண்டு பையன் வந்து இப்படிலாம் பேசுறான். சரி சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு பைசனும் சப்போர்ட்டிவா பேசுறான். பரவாயில்லடா, எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டிவா இருக்கிறது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே காண்டி என்ன பண்றான்னா பைசனோட ஐஸ்கிரீம் வந்து அப்படின்னு நக்குறான். ஏன்டா என்னடா பண்ணிருக்க அப்படின்னு பைசன் வேற கத்த, ஆனா விடுப்பா நமக்குள்ள என்னுடைய சகஜம் தானே அப்படின்னு காண்டு பேசுறான். ஏதோ ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு தான் பழனாங்க, ஆனா பாருங்க ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்தடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. காண்டுக்கு இவன் மேல ஏதோ லவ் வந்துச்சு போலக்கு, அதான் இப்படிலாம் பேசியிருக்கான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்ல கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம்ப்பா நாம அன்னைக்கு பண்ணுமா இன்னைக்கும் பண்ணலாமா அப்படின்னு காண்டு கேட்க, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு இந்த பைசன் பையன் பேசுறான். நான் வேணா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுறேனே அப்படின்னு பேசிக்கிட்டே காண்டு பையன் என்ன பண்றான்னா பின்பக்கத்தை டச் பண்ண, அது வந்து கொஞ்சம் ரொமான்டிக்கா தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே படையல் பையன் வந்துட்டான். வந்தவன் இதை பார்த்து டென்ஷன் ஆயிட்டான். என்னடா பண்ணிருக்கீங்க, இந்தாடா பைசனு, நான் கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் அப்படின்னு படையல் டென்ஷன் ஆக, நீ ஏன் கொண்டு போய் வைக்க வேண்டியதானே நீ பைசன் சொல்றோம். போனோ போ அப்படின்னு படையல் வந்து கடுப்பா பேசுறான். அதனால பைசன் உள்ள போயிட்டான். அப்புறம் என்ன, என் தம்பி கூட ஏதோ ஒரு நாள் ராத்திரி பழகிருக்க, அதுக்கப்புறம் என்ன வந்து ஓவர் டிஸ்டர்ப் பண்ணிருக்க, ஏதாச்சும் லவ் கிவ்னு ஏதாச்சும் பண்றியா அப்படின்னு படையல் கேட்க, ஏன் பண்ணா தப்பா என்ன அப்படின்னு கான் கேட்கிறான். பாரு அவனுக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு இது சுத்தம் பிடிக்காது, அவனை டச் பண்ணா என்னை தாண்டி தான் போகணும் அப்படின்னு படையல் பையன் வந்து செமையா மிரட்டி விட்டான். அவ்வளவுதான், இந்த காட்டு பையனுக்கு ஒரு மாதிரி உள்ள அள்ளு கிளம்புது. இவன் வந்து இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே வீட்டுல இருந்தா இதெல்லாம் கரெக்டா அந்த பைசன் பையன் இருக்கான்ல, அவன் இவனுக்காக வந்து ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருக்கான். நீயா உள்ளவா உள்ளவா அப்படின்னு உள்ள கூட்டு காண்டு பேசுறான். என்னடா இது, உன் அண்ணன் வந்து சரியான காண்டு பிடிச்ச ஆளா இருப்பான் போல இருக்கு, அவனுக்கு லவ் கிவ்னு எதுவும் பிடிக்காத என்ன அப்படின்னு காண்டு கேட்கறான். எக்ஸாக்டா தெரியல, ஆனா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு லவ்வர்னு யாருமே கிடையாது. எங்க இடத்துக்கும் ஒரே அம்மா தான். ஆனா
அப்பா வேற வேற அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பைசன் வந்து இவங்கிட்ட சொல்றான். ஏன்டா அவனை தாண்டிதான் உன்னை தொடணும்னு சொல்றான், என்னடா இதை லவ் பண்ண முடியாதா அப்படின்னு காண்டி கேட்கிறான். ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அவன லவ்ல விளைச்சிட்டோம்னா நம்ம லவ் வந்து ஒர்க் அவுட் ஆயிட போகுது அப்படின்னு இந்த பைசன் சொல்ல, காவலையே படாத, அதுக்கு என்கிட்ட வழி இருக்கு அப்படின்னு இந்த காண்டு பையன் வந்து இப்படி பேசுறான். உன்னால முடியுமா அப்படின்னு பைசன் கேட்கிறான். என்னால முடியாதுன்னு எதுவுமே இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டே இவன் கிஸ்ஸ கொடுக்க போக அதுக்குள்ளேயும் கரெக்டா தம்பி வந்துட்டான். தம்பி கொஞ்சம் நாகரிகமான பையன் தான். சரி நான் புக் எடுக்க தான் வந்தேன், உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் போறான். அதுக்கப்புறம் என்ன பண்ண வந்த விஷயத்த வந்து முழுசா பண்ண முடியல. அடுத்த நாள் இவன் வந்து எதை மைண்ட்ல வச்சு பேசியிருக்கானா, அதான் இந்த காண்டோட ஃப்ரெண்ட் இருக்கான ஸ்டைலு, அவனை ரெஸ்டாரண்ட் பண்ணி கூட்டி நிப்பாட்டி வச்சு, பாருடா அவனைதான் உன் வலையில கவுக்குற, அவனை உன் லவ் வலையில விழ வைக்கிற அப்படின்னு பேச, முடியாது இவனா, முடியவே முடியாதுடா, இவன் ரொம்ப எகத்தால முடிச்சவன், முடியவே முடியாது அப்படின்னு ஸ்டைல் பேசுறான். ஏன்டா இப்படிலாம் பேசுற, இல்ல இல்ல இப்படிலாம் பேசக்கூடாது, ஏதாச்சும் ஹெல்ப் பண்றா பார்த்து பண்றா, என் லவ் வந்து நீ தானே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு காண்ட் வந்து ரொம்ப கெஞ்ச, என்னடா இது இப்படி பேசுற, எனக்கு பணம் காசுலாம் எதுவும் தேவையில்லை, ஆனா நீ வச்சிருக்க கார் வேணும் கொடுப்பியா அப்படின்னு ஸ்டைல் கேட்க, சரி சரி கொடுத்து தொலைகிற வேற வழி இல்லையே அப்படின்னு எப்படியோ இந்த காண்டு பையனும் ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன, கடையெல்லாம் க்ளோஸ் பண்ண பிறகு இந்த ஸ்டைல் பையன் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போக, கடை க்ளோஸ் ஆயிடுச்சு வெளியே போ அப்படின்னு ஃபடையில் வந்து வெளியே ரொம்ப பார்த்தா, முடியாது இந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு நான் கார் ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன்ல, ஓசியா தான் பண்ணி கொடுத்தேன், எனக்கு பர்கர் கொடுக்குற, அது மட்டும் இல்லாம பீர் வேணும் அது வேணும் இது வேணும்னு இந்த ஸ்டைல் பையன் வந்து ஓவரா கேட்குறான். டேய் அதெல்லாம் இல்லடா வெளியே போடா அப்படின்னு பழைய என்ன சொன்னாலும், இல்லை முடியாது முடியாது எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும்ட்டு இந்த ஸ்டைல் பையன் வந்து ஓவரா கேட்குறான். முடியாதுன்னு சொன்னாலும் போக மாட்டான் போலக்கு. இவன் உட்காந்து இடத்த விட்டு எந்திக்க மாட்டேக்கான். சரி கொடுக்குறேன்னு கடைசியில் எப்படியோ பழைய பையனும் கொடுக்குறான். அதை குடிச்சு முடிச்சுட்டு போவான்னு பார்த்தா போக மாட்டேங்கான். இங்கே தான் இருப்பேன்னு ஒத்த கால நிற்க, என்னடா இதான் உன் முடிவா, நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு படையல் பையன் என்ன பண்றான்னா டக்குன்னு ஸ்டைல் பக்கத்துல க்ளோஸா போறான். சரி அதுக்கு தான் வரான்னு ஸ்டைலும் எதிர்பார்க்க, அதுக்கெல்லாம் ஒண்ணு வரல. டக்குன்னு காலை பிடிச்சி தர தரன்னு வெளியே இழுத்து போட்டான். யாடா அது நிக்கிறதுக்கு பயிலா இருக்கீன்னு ஸ்டைல் பையனும் திட்டிகிட்டே போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன, இந்த ஸ்டைல் பையன் வெளியே இழுத்துட்டு போனோம்ல, அந்த பர்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு போல இருக்கு. அந்த பர்ஸை படையல் பார்க்க, இந்த பர்ஸ்ல வந்து ஆதார் கார்டில் வந்து நேம் இருக்கும்ல, அந்த நேமை வந்து சோசியல் மீடியாவில் வந்து லைட்டாக தட்டி பார்க்க, அதில் இந்த ஸ்டைல் பையனும் அந்த காண்டு பையனும் ஃப்ரெண்டாக இருக்கிறது தெரிய வருது. இவனும் அவனும் ஃப்ரெண்டா, ஏதோ பிளான் போட்டு தான் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க, ஏதோ இருக்குப்பா உஷாராக தான் இருக்கணும்னு இந்த ஃபடையல் பையன் வந்து இதை பற்றி யோசிக்கிறான். இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் உடனே தட்டி விட்டுருங்க. பாய்.